வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சந்தர்ப்பத்தை, இப்படிப்பட்ட இனிய தருணத்தை தந்த நம் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய தகப்பன் பிதாவாகிய தேவனுக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம் யாவருக்கும் உதவியாளராய் போதகராய் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பன், இந்த திருத்துவ தெய்வத்திற்கு எல்லா துதிகன மகிமையும் மாட்சியும் எங்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்து மறுபடியுமாய் இரு கரங்களை கூப்பி உங்கள் யாவரையும் வருக வருக என்று சொல்லி வரவேற்கிறோம். இந்த கடைசி காலங்களில் ஒரு காரியம் எந்த திசையிலும் தொனித்து கொண்டிருப்பதை நீங்கள் யாவரும் கேட்டிருக்கக்கூடும். அதுதான் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற அந்த ஒரு காரியமாவது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யூகித்து கொண்டிருப்பீர்களானால் அது அல்ல பிரியமானவர்களே. நோவாவின் காலத்தில் பார்ப்பீர்களானால் மனிதர்கள் எல்லாம் மிகவும், அதாவது எப்படி ஒரிஜினல், அதாவது மொழிபெயர்ப்புல வந்திருக்க கூடும் என்றால் மிகவும் பலத்தவர்களாய், சாதுரியம் நிறைந்தவர்களாய், எதற்கும் குறைவில்லாதவர்களாய், நிறைவை சந்தித்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவது. நிறைய டிரான்ஸ்லேஷன் பைபிள்ஸ் இருக்கு. பார்க்கலன்னா அதாவது டிரான்ஸ்லேட்டர் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ், T4T அப்படின்னு சொல்லி, T4Tன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு டிரான்ஸ்லேஷன் பைபிள் இருக்கு. எனக்கு ஒரிஜினல் காப்பி கிடைக்காததுனால் நான் எலக்ட்ரானிக் காப்பி வாங்கி நான் அதை பிரிண்ட் எடுத்து விட்டேன். அதில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நீங்கள் சற்று வாசித்து பாருங்கள். உங்களுக்கு யாராவது ரபைமார்களை தெரியும் என்றால் அவர்களிடம் சற்று சம்பாஷித்து பாருங்கள். நீங்களும் ஆலோசிச்சு பாருங்கள். கூகுள் அசிஸ்டன்ட், ஜெமினை, லாமா, இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ்ல நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய ரெஃபரன்சஸ் கிடைக்கும். அப்போ வேதாகமத்தின் அடிப்படையில தான் நீங்க இந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் நீங்கள் இப்படியாக ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். நீங்களா எதையோ ஒன்றை எண்ணிக்கொண்டு நான் இப்படியாக ஆராய்ச்சியில் ஈடுபடுவேன் என்று சொல்லி அப்படி போவது தவறு. ஆனால் எதை செய்தால் சரியாக இருக்கும் என்றால், வேதாகமத்தின் இருக்கக்கூடிய, நான் உங்களுக்கு பல முறை சொல்லி இருக்கிறேன், இது வெறும் சம்மரி புக்கு தான். வேதாகமத்துல சில காரியங்களை தான் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். அவைகளை கொண்டு நாம் ஓரளவுக்கு சில யூகத்திற்கு வர முடியும், ஒரு தீர்மானத்திற்கு வர முடியுமே தவிர, ஆழ்ந்து ஆராய்ந்து அதை தியானித்து வியாக்கியானம் பண்ணி நீங்கள் பார்க்கும்போதுதான் அதோடைய முழு கொள்ளளவு, அதாவது முழு அர்த்தத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், அதோடைய ஆழத்தை அறிந்து கொள்வீர்கள். அதாவது வேதாகமத்துல அதாவது ஆள் கடந்த ரகசியங்கள் இருக்கிறது, புதையல்கள் இருக்கிறது. எவன் ஒருவன் முத்தை எடுக்க இப்படி ஆழ்கடலுக்குள்ளாக டீப் டைவ் என்று சொல்வார்கள் இல்லைங்களா, அப்படிப்பட்ட டீப் டைவுக்குள்ளாக டைவ் செய்து உள்ளே போகிறானோ அவனுக்கே அந்த ரகசியங்கள்லாம் கொடுக்கப்படும். அதனால்தான் வேதாகமத்துல ரொம்ப தெளிவாக தாகமா இருக்கிறவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். தாகமா இருப்பதென்றால் இதையெல்லாம் நான் அறிந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் எனக்கு தெரியாத ரகசியங்களை போல தெரிகிறதே. இவைகள் எல்லாம் எதற்காக நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நடைமுறையில நான் எப்படி பரிசுத்தத்தோட வாழ்வது, நீதியின் பாதையில நடப்பது எப்படி, எதற்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தம் என்றால் என்ன, நீதியின் பாதையில் எதற்காக நடக்க வேண்டும், நீதிமான் என்று யாரை நாம் அழைக்க முடியும், இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேதாகமத்தில் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பொறுமையோ நம்பிக்கையோ விசுவாசமோ இப்போ இருக்கக்கூடிய நம்ம ஜனங்களுக்கெல்லாம் இல்லாமல் போவதற்கு மூல காரணம் என்னவென்றால், இந்த ஏஐ டெக்னாலஜிஸ் மாதிரி இருக்கக்கூடிய பல காரியங்கள் மனிதர்களை அழுத்தி கொண்டும் தள்ளி கொண்டும் இன்னும் வேகமா
பிக் டேட்டா என்று சொல்லி எல்லாம் ஒரு கான்செப்ட் வந்தது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பேன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்பே 2012வது வருடத்துல. அப்பதான் பார்ப்பீர்களானால் இந்த சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கை போல, ட்விட்டர் போல சோசியல் மீடியா ரொம்ப பாப்புலர் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப இவர்கள் ஒரு புது டெக்னாலஜியை கொண்டு வரார்கள், பிக் டேட்டா என்று சொல்லி. பிக் டேட்டா என்றால், அதாவது அந்த எண்ணிக்கைகள் வளர்ந்து வளர்ந்து நீங்கள் ஒரு காரியத்தை தேட வேண்டும் என்றால், அது சில நிமிடங்கள், அதாவது நாங்கள் அந்த காலத்துல, நான் சொல்றது மில்லேனியமுக்கு முன்னாடி 1999 2000 காலங்களில சர்ச் என்ஜின் என்று சொல்லி பார்ப்பீர்களானால், ஆஸ்க் ஜீவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் என்ஜின் இருக்கும், av.com. அதுல ஒரு காரியத்தை நாங்கள் தேடி சர்ச் என்று அடித்துவிட்டு நாங்கள் ஒரு காஃபி குடிப்பதற்கு போய் வந்து விடலாம். அவ்வளவு நேரம் எடுக்கும் ஒரு காரியத்தை எடுத்துட்டு வந்து தர்றதுக்கு. அப்புறம் கூகுள் சர்ச் என்ஜின் வந்துச்சு. இன்னைக்கு கூகுள் என்ற காரியம் பார்ப்பீர்களானால், வட்டி தொட்டியில் இருக்கக்கூடிய, கிராமத்தில் இருக்கக்கூடிய, குக்கிராமங்கள் இருக்கக்கூடிய எல்லா அனைவரும் அறிந்திருக்கிற கூகுள்னு கூட சொல்ல தெரியாது, கூக்குள்பாங்க. ஒரு பாட்டி, வயசான பாட்டி கூக்குள் அப்படிங்குது. அப்போ எல்லாத்துக்கும் எப்படி இந்த அறிமுகம் வந்தது என்றால், இவர்கள் எல்லாம் இந்த பிக் டேட்டா கான்செப்டை ஓரளவுக்கு பயன்படுத்த தொடங்கினார்கள். ஆனால் அதுவும் அந்த வேகமும் பத்தல. அப்போ அதே மனிதர்கள் தான், நம் முன்னோர்கள் எல்லாம் அதே மனிதர்கள் தான், அதே ரத்தம் அணுக்கள் படைத்தவர்கள் தான், அதே புத்தி சுவாதியம் படைத்தவர்கள் தான், அதே 100 கிராம் மூளை தான் இருக்கு அவங்களுக்கும், அதே 10 விரலும் 2 கால்களும் 2 கரங்களும் தான் இருக்குது, அதே 8 மணி நேரம் தான் இருந்தது உழைப்பதற்கு. அப்ப எங்க இருந்து வந்தது இந்த டெக்னாலஜிகள், இந்த வேகம், இதெல்லாம் இன்னும் பத்தாதாக்கும் அப்படின்னு. எத்தனை சம்பாதிச்சாலும் பத்தாது இந்த காலங்களில். பார்ப்பீர்களா? அந்த காலத்துல ஒரு சொந்த வீடு, ஒரு வாகனம், அதுதான் வாழ்க்கையின் லட்சியமாக இருந்தது. நான் உண்மையைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்க உங்க அப்பா அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க, 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன அவங்க லட்சியமா இருந்திருக்கும்? எல்லாத்தையும் சேமிச்சு வச்சு இருக்க அதாவது அண்ட ஒரு இடம், குடியிருக்க ஒரு குடும்பம், ஓட்டுறதுக்கு ஒரு வாகனம், இவ்வளவுதான். ஆனால் இந்த காலத்துல வீடு மேல வீடு வாங்கி தள்ளுறான், வாகனத்து மேல வாகனம் வாங்கி தள்ளுறான். துணிமணின்னா இவ்வளவுதான் இல்லை, வாங்கி வாங்கி போட்டு போட்டு அது கிளியற வரைக்கும்லாம் போடுறது இல்லை. 3 மொபைல் போன் அப்படிதான். ஒரு மாசம் ஒரு போன், ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்தோடனே இதெல்லாம் அவுடேட்டட் ஆயிடுச்சு. என்னடா அவுடேட்டு? என் போன் 5 வருஷம் வாங்கி, அதுல நான் இல்லாத ஆப்புகளே கிடையாது. ஏன்னா நான் கொஞ்சம் சோசியல் மீடியாலையும் இருக்கிற ஆள் தான். ஏன்னா என்னோட ஊழியத்துக்கு அது மிக மிக உபயோகம், என்னோட தொழிலுக்கும் மிக மிக உபயோகமான ஒரு கருவியா இருக்கிறது. ஆனால் அதுக்குன்னு உட்காந்துட்டு இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இந்த நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ற ஆள் நான் கிடையாது. ஆனா எனக்கு அது முக்கியம், அது நல்ல டூல், நல்ல ரிசோர்ஸ். ஆனால் இன்றைக்கு பார்ப்பில்லானால் மனிதனுடைய எண்ணத்திற்கும் ஆசைக்கும் தேவைக்கும் எல்லையே இல்லை, வானமே இல்லை. அதனால்தான் பார்ப்பில்லானால் அளவு கடந்த காரியங்களை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆர்வம் அடைகிறான். அந்த அளவு கடந்த காரியங்கள் எல்லாம் அடைவதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் அவனுக்கு இருக்கக்கூடிய கால அவகாசம் மிக மிக குறைவு. அந்த சிறுக இருக்கக்கூடிய கால அவகாசத்தில் பல காரியங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஏக்கமும் தாபமும் வருகிறது, பார்த்தீர்களா? அதனால்தான் வேக வேகமாக எனக்கு நான் ஒண்ணு தட்டுனா டக்குன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடணும். இப்பவே அவசரம். அப்ப இந்த அவசர நிலையில தள்ளி மனிதர்களை குழப்பி திசை திரும்பி, அதாவது திசை பிரிந்து ஓட விட்டு, அதாவது ஆசைக்கும் தன்னுங்களுடைய தேவைகளுக்கும் எல்லையே இல்லாத அளவுக்கு சம்பாதிக்க வேண்டியது. போதும் என்கிற மனப்பான்மை ஒருவனுக்கும் கிடையாது. போதும் என்கிற மனப்பான்மை சில பேருக்கு வருவது மிக மிக கடினம். ஒன்று பார்ப்பில்லானால், கர்த்தருக்காக நான் அதிகமா இறங்கி ஊழியம் செய்யணும், அநேக ஆத்துமாக்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் அந்த ஆத்துமாக்களை ரட்சிக்கணும். இயேசுவ கிறிஸ்துவ குறித்து நான் எத்தனை பேர்த்துக்கு சாட்சியாக நான் வாழ முடியுமோ, நீங்க சொல்லுவதை விட சாட்சியாக வாழ்வது மிக முக்கியம். இந்த மாதிரி காரியங்கள்ல எல்லை கோடு தேவையே இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு வேதாகமத்தை நான் படித்து கற்றுக்கொண்டு நான் நீதியின் பாதையில, அதாவது அதுதான் வேதாகமம் வெளிப்பாடு 22:11 சொல்லுகிறது இல்லைங்களா?
நீதியின் பாதையில் நடக்கிறவன் இன்னும் அதிகமாக நீதியின் பாதையில் நடப்பானாக, அதிகமாக பரிசுத்தமா இருப்பானாக என்று சொல்லி. அப்படின்னா அதிகம்னு என்ன? அது எல்லை கூட இல்லை. ஆனால் பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, இது அதுக்கெல்லாம் எல்லைக்கோடு வச்சிடணும். அதை எல்லைக்கோடு இல்லாதவன் தான் பித்து பிடிச்சு அவன் கடைசி வரைக்கும் பார்ப்பில்லானால் அவனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தையே அவன் அறிந்து கொள்ளாதபடி அவன் மறித்தே போகிறான். அதனால்தான் பிரசங்கி பிரசங்கியை எழுதின சாலமோன் சொல்லுகிறார். ஏன்னா சாலமோன் இதை அனுபவித்திருக்கிறார். அவரை போல ஞானவான் எவனுமே கிடையாது உலகத்தில். பணக்காரனே எவனுமே கிடையாது, செல்வந்தன். ஆனா இந்த மனுஷன் அதே மாதிரி பொண்டாட்டி தான். இவ்வளவு 700 பொண்டாட்டிங்க, 300 வப்பாட்டிங்க. எப்படிரா மேனேஜ் பண்ண நீ? எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு நம்பரை போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். எந்த பொண்ணை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன கொடூரமான ஒரு காம விகாரத்துக்குள்ள அவர் இருந்திருக்கிறார் பாருங்க. எதுக்குமே எல்லையே இல்லை, போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ ஒரு காலத்துல அவர் மரண தருவாயில இருக்கிறப்போ இந்த காரியங்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். தன்னுடைய மரண வாக்கு மூலம் இதெல்லாம் தெரியுங்களா? பிரசங்கிங்கிறது சாலமோனோட மரண வாக்கு மூலம். வேனிட்டி ஆஃப் வேனிட்டிஸ் அப்படிங்கிறார். எல்லாம் விருதா அப்படி என்று சொல்லி அங்க பல காரியங்களை குறிப்பிட்டு எழுதி வைத்திருப்பார். அப்படின்னா என்ன? இத்தனை காரியங்களையும் நான் இந்த உலகத்தில் நான் பெருமை வாய்ந்தவன், செல்வந்தனா இருக்கணும், என்னோட முன்னோர்கள் எல்லாம் காட்டி நான் ஒரு முன்னோடியா இருக்கணும், திகழணும், இப்படியெல்லாம் சொல்லி நான் போனதெல்லாம் வீணாச்சேன். ஸ்டீவ் ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்பிள் நிறுவனம் இல்லைங்களா, ஐபோன், 55வது வயதுல கேன்சர் வந்தது. மிக கொடிய கேன்சர். நான் நினைக்கிறேன் பிளட் கேன்சர்னு. எந்த மருந்து மாத்திரனாலும் அவரை காப்பாற்ற முடியல. அப்போ அவரோட புத்தகத்துல பயோகிராஃபில குறிப்பிட்டிருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு வியாதி வரும் தெரிஞ்சா நான் இப்படி ஓடி உழைச்சிருக்க மாட்டேனே, என் வாழ்க்கையை நான் வாழவே இல்லையன்னு நொந்து போய் அழுது மறித்ததை அங்க அவங்க மனைவியார் எல்லாம் அவங்க குடும்பம் எல்லாம் சாட்சி சொன்னது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கிறீங்க பிரியமானவர்களே? அதாவது வீடு, வாசல், வாகனம் இதெல்லாம் இல்லை, வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இவைகள், அதாவது பொருளாதாரத்திற்கெல்லாம் ஒரு எல்லைக்கோடு நீங்கள் வரைந்தால்தான், எல்லைக்கோடே இல்லாத இந்த பரிசுத்த ஜீவியத்துல நீங்கள் யாவரும் காலூன்றி நிற்க முடியும், வேரூன்றி நிற்க முடியும். இல்லை என்றால் இந்த உலக பிரமாண காரியங்களும் இந்த பொருளாதார காரியங்களும் உங்களை எப்பொழுதுமே பார்ப்பீர்களானால் நிம்மதியா இருக்கவே விடாது. அதற்கு ஏதுவாக இந்த ஏஐஎம்ல பாத்தீங்கன்னா உங்க மண்டையை போட்டு குழப்பிக்கிறதுக்கு கழுவி விட்டுட்டே இருக்கும், பிரெயின் வாஷ் பண்ணிக்கொண்டே இருக்கும். இதை விட ஒண்ணு வந்திருக்கு, அதை விட ஒண்ணு. ஏஐன்னா என்ன? எங்கெங்கெல்லாம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதெல்லாம் எளிதா எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு நொடி பொழுதுல கொடுத்து விட்டு போவதுதான். அதாவது எங்கெங்கெல்லாம் உலகத்துல என்னென்ன குப்பையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பொறுக்கிட்டு வந்து உங்க தலை இருக்கு பாத்தீங்களா, குப்பை தொட்டி மாதிரி ஆயிரும். எல்லா குப்பையும் போட்டுட்டு வந்துடும் உங்களுக்கு. நான் ஏஐ அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஆனால் எதற்கு யூஸ் பண்ணுவேன் தெரியுங்களா? எதற்காக அதை பிரயோஜனப்படுத்துவேன் தெரியுங்களா? எனக்கு தேவை இருந்தால் மட்டும்தான் நான் அதை பிரயோஜனப்படுத்துவேன். அருமையான ஒரு டூல், இல்லை என்று சொல்லவில்லை. ஏஐல எப்படி இந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் எழுதுவாங்க, அதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணால். எல்எல்எம்னா என்ன, ரேக் அப்படி என்று சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, நிறைய எங்க டீம்ல இருக்கவங்க எல்லாம் ஒயிட் பேப்பர் சப்மிஷன்லாம் பண்ணியிருக்காங்க. நானே ஒரு சின்ன பொண்ணு, ஒரு இன்டர்னை ஜாயின் பண்ண ஒரு சிறு பிள்ளைய நான் மென்டர் பண்ணி அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்துச்சு. ஸோ எனக்கு இந்த மாதிரி கிளாஸ்லாம் தேவையில்லை. ஆனா இப்படிப்பட்ட நானே பார்ப்பீர்களானால் தேவைக்கு அதை பிரயோஜனப்படுத்துவேனே தவிர அந்த டூல், அந்த ஏஐ ஆன அந்த டெக்னாலஜி என்னை பிரயோஜனப்படுத்த நான் அனுமதி தருவதில்லை. டெக்னாலஜி எல்லாம் உங்களை தள்ளுதா, இல்ல நீங்க டெக்னாலஜியை தேடி போறீங்களா? தேவைக்கு நீங்க தேடி போலாம், தப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு உலகம் பாத்தீங்கன்னா 99% ஏதோ ஒண்ணு வந்து போன்ல உங்களுக்கு வந்துகிட்டே, நோட்டிபிகேஷன்ல ஆஃப் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ பிரியமானவர்களே அதை தேடி நீங்க போங்க, அந்த தேவைக்கு ஏற்றவாறு போங்க தேடி. தேவையே இல்லாதப்போ சும்மா நோண்டிக்கிட்டே இருப்பதை விட்டு விடுங்கள். அது உங்களுடைய நன்மைக்கு எதுவான காரியம். உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்திற்கு அது ஒரு முதல் எதிரி. போன் எதிரி கிடையாது, போன்ல இல்லாத விஷயமே கிடையாது. போன் இல்லாம நான் இப்பெல்லாம் பர்ஸ் கூட எடுத்துட்டு போறது இல்ல. போன் இல்லாம போனோம்னா முடிஞ்சு போச்சு. பர்ஸ் இல்லாம போனா எப்படியோ சமாளிச்சிடலாம். எல்லா பக்கம் கூகுள் பே அது இதுன்னு இருக்கு.
டெக்னாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட், இட்ஸ் a குட் ரிசோர்ஸ். ஸோ நான் சொல்ல வந்த காரியத்தை டக்குன்னு சொல்லிடுறேன். நோவாவின் காலத்தில் பார்ப்பில்லானால் இது அனைத்துமே இருந்திருப்பதாக தான் சாத்தியக்கூறுகள், புது புது எவிடன்சஸ் நோண்டி எடுத்திருக்கிறாங்க. இந்த ஜலப்பிரளயத்துல எல்லாம் அழிஞ்சு போச்சு ஃபுல்லா. ஆனா அந்த காலங்களிலே நீங்க சொல்ற ஏஐஎம்எல், ஃபிளைட் கீட்டு எல்லாமே இருந்திருக்குது. எல்லாத்தையும் வச்சுதான் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அதாவது நோவாவின் காலத்தை போல காலம் எப்பொழுது மாறுகிறதோ, வாங்குவதற்கும் விற்பதற்கும் இப்படி எல்லாம் காரியங்கள் எல்லாம், எந்த விதமான தொழில்நுட்பங்களை பத்தி நீங்கள் பேசினாலும் அந்த காலத்தை போல மாறி இருக்கிறதோ அப்பொழுதே கடைசி நாட்கள் தொடங்கியது அப்படின்னு இயேசு கிறிஸ்து 24:37 மத்தேயுல சொல்லியிருப்பார்ல. அதுதான் அதோட அர்த்தம். ஆகையால் பிரியமானவர்களே, அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துல நானும் நீங்களும் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். ஆனால் ஒரு நோவா பக்தனை போல நாம் எழும்பி நின்று பரிசுத்த ஜீவியத்தை பெற்றுக்கொள்வோமா? வாருங்கள், நம் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே நாம் பல மாதங்களாக, சில ஆண்டுகளாக பல காரியங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். எங்களோடு கூட இணைந்திருந்து இவைகளை எல்லாம் நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொண்டதுக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். சில அத்தியாயங்களை யாருமே பார்ப்பதில்லை, அதற்கு அவசரம். நாங்கள் எங்க முயற்சியை நாங்கள் விட்டு விடுவதில்லை. இது எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக செய்து கொண்டு வருகிறோம். இதை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டேதான் இருப்போம். கர்த்தர் எங்களை கண்டிப்பாக இந்த காரியத்தை கொண்டு அதிகமான வெளிப்பாடுகளை தருவார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஆதியாகமம் 8வது அதிகாரத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். 8வது அதிகாரம் ரட்சிப்பு என்கிற காரியம், டெலிவரன்ஸ் என்கிற காரியத்தை குறித்து பேசி வருகிறோம். இந்த ரட்சிப்பை பார்ப்பில்லானால், ரட்சிப்பு என்றால் ஏதோ ஒரு காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். இதை உணர்ந்து கொள்ளுகிறவன் மிக மிக புத்திசாலி. உலகத்துல எவ்வளோ பெரிய ஐஐடி இதுல படிச்சவங்க எல்லாம் புத்திசாலி கிடையாதுங்க. எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, எனக்கு ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறது, எனக்கு ஏதோ ஒரு காரியம் என்னை திசை திரும்பி போக, அதாவது சிதறடித்து என்னை திசை திரும்பி போக செய்கிறது. என்னுடைய நோக்கத்திலிருந்து அது தவறான வழியில என்னை நடத்தும்படி இருக்கிறது என்று சொல்லி எவன் அறிந்து கொள்ளுகிறானோ அவனுக்கே ரட்சிப்பு தேவை, அவனுக்கே ஒரு டெலிவரன்ஸ், விடுதலை தேவை, இல்லைங்களா? இதை உணர்ந்து கொள்ளாதவர்கள் தான் 99% ஜனங்கள் இந்த உலகத்துல. 1% விட குறைவானவர்கள் தான் எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம், அதாவது those who shall admit their weaknesses and shortcomings are less than 1% in this world. ஆங்கிலத்துல ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம், தமிழ்ல தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தங்களுடைய பலவீனத்தையும் எதிலெல்லாம் நாங்கள் பின்வாங்கி போயிருக்கிறோமோ இதிலெல்லாம் எங்களுக்கு விடுதலை தேவை என்று உணரக்கூடிய ஜனங்களுடைய எண்ணிக்கை 1 விழுக்காடுக்கு குறைவே. பரவாயில்ல, தமிழும் நல்லா வருது இப்பெல்லாம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அந்த 1% நீங்க இருந்தா மிக மிக பாக்கியசாலிகள். நீங்கள் தான் அந்த பரிசுத்தவான்கள், நீங்கள் தான் அந்த நீதியின் பாதையில நடக்கக்கூடிய நீதிமான்கள். எல்லா துதி கணமும் இயேசுவின் நாமத்திற்கே உரியது. சரி, முதல் 7 அதிகாரங்களில ஆண்டவராகிய தேவன் உலகத்தை சிருஷ்டித்தார். இந்த சிருஷ்டிப்புகள் படைப்புகளுக்கெல்லாம் ஆதாமையும் ஏவாளையும் அதிபதிகளாக நியமித்தார். பிரைம் மினிஸ்டர், டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் 2 பேர் தான். பிசாசு இவர்களை குழப்பி அந்த கட்டளையை அவர்கள் கீழ்ப்படியாதபடி பண்ணி பாவத்தை இப்படியாக அவன் உற்பத்தி செய்தான். பாவத்துடைய பின்விளைவு கொலைபாதகர்களும் காம விகாரர்களும் எல்லா விதமான அழிவின் காரியமும் பிறந்தது. மனிதர்கள் ராட்சதர்களாக பிறந்தார்கள். இதெல்லாம் பார்த்தோம். தேவனாகிய கர்த்தர் வானத்திலிருந்து கீழே பார்த்து, இப்படி பூமியானது கெட்டு சீரழிந்து போனதை என்னால் தாங்க முடியவில்லை, இதை நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு தீர்மானத்திற்கு வந்தார். அந்த தீர்மானத்துடைய எதிரொலி ஜலப்பிரளயம் என்கிற காரியம் பிறந்தது. ஆனால் நோவா அவருடைய கண்களில கிருபை பெற்றதனால் பேழை என்கிற ஒரு அருமையான காரியம் பிறந்தது. பேழையை கொண்டு நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் சில சிருஷ்டிப்புகளையும் அவர் காப்பாற்றினார். மற்றவைகள் எல்லாம் அழிந்து போன காரியத்தை எல்லாம் நாம் பார்த்தோம்.
மகா ஜலப்பிரளயம், மகா உபத்திரவ காலம், பேழை, இயேசு கிறிஸ்து. இதுக்கு அருமையான ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி. இதை சரியாக நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து காரியங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தோம். 8வது அதிகாரத்தில் நுழைந்திருக்கிறோம். 8வது அதிகாரத்தில் நுழைந்து நாம் ஏறத்தாழ 8வது அதிகாரத்தையும் நிறைவுக்கு கொண்டு வரக்கூடிய தருண வாயில இருக்கிறோம். 9வது அதிகாரத்தையும் நாம் பார்க்க வேண்டும். அதிலே பார்ப்பில்லானால் உடன்படிக்கை. ஆண்டவராகிய தேவன் ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறார். அது பழைய உடன்படிக்கை தான். புதிய உடன்படிக்கை என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பொறுக்கக்கூடிய உடன்படிக்கை தான், பிறந்த உடன்படிக்கை தான் புதிய உடன்படிக்கை. ஸோ இதையெல்லாம் நாம் பார்க்கலாம். ஆனால் 8வது அதிகாரத்துல குறிப்பாக ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ரட்சிப்பில்லை, இந்த தலைப்புல தான் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆக 3வது அதிகாரத்தில் பார்ப்பில்லானால் அங்கே பாவம் பிறந்த மாத்திரத்திலே ஒரு மிருகத்தை அடித்து அந்த நிர்வாணிகளாய் இருந்த ஆதாமையும் ஏவாளையும் போருடை, அந்த தோளினால் செய்த போருடை ஆண்டவரே நெய்து தருகிறார். The first tailor on earth was God the Father. அருமையா சட்டை தைச்சு என்ன ஒரு இறக்கம் குணம் பார்த்தீங்களா? தம் பிள்ளைகள் நிர்வாணிகளா இருக்கிறாங்க. பண்ணினது மகா துரோகம், மகா அயோக்கியத்தனம். ஆனாலும் அதுதான் தேவனுடைய உள்ளம். இப்படிப்பட்ட தேவன் எனக்கு தீங்குறைவான்னு சொல்லி நீங்க மனதுல நினைக்க கூட கூடாது. சில பேர் யோசித்து அதை நம்பவே செஞ்சிடறாங்க. ஏன்னா ஒரு காரியம் நடக்காமலே இருக்குது, தாமதிக்கப்படுகிறது. ஆண்டவர் கல் நெஞ்சம் படைத்தவர், ஆண்டவருக்கு கண் இல்லை, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களான்னு தான் அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான் பிசாசு. அதை கொண்டே அவன் உங்களை குற்றம் சாட்டி உங்களை முந்தின நிலைமை காட்டிலும் பிந்தின நிலைமை பார்ப்பீர்களானால் மிக மிக மோசமாய்விடும். ஏனென்றால் நீங்கள் இப்படி பேசுகிறதுனால் அவனுக்கு அடிமையாய் வருகிறீர்கள். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் உள்ளன. இப்படி மனதுருகுகிற தேவன் தன்னுடைய பிள்ளைகள் நிர்வாணிகளாக இருப்பதை அவரால் தாங்க முடியவில்லை. உடனடியாக இங்க ரத்தம் சிந்தப்படுகிறது, ஒரு மிருகம் அடிக்கப்படுது. துடி துடித்த அந்த மிருகம் அவருடைய கண்கள் எதிரில அது மரித்து போன அந்த காட்சியை அவர்கள் பார்க்கிறார்கள். அதை அடிப்படையாக வைத்துதான் இந்த பழைய ஏற்பாடுல நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பாவத்தை செய்தால் அந்த மிருகத்தை அடிக்க வேண்டும், இந்த பாவத்தை செய்தால் இந்த மிருகத்தை அடிக்க வேண்டும். ஏன்? அந்த மிருகம் உன் கண்களுக்கு முன்பே துடிதுடித்து அந்த ரத்தம் சிந்தி மறிக்கக்கூடிய அந்த காட்சியை உன்னால் எப்படி எளிதாக எடுக்க முடியும்? என் பாவத்து நிமித்தமாக ஒரு அப்பாவி மிருகம் அடிக்கப்படுதே, ரத்தம் சிந்துதே அப்படின்ற அந்த இருதயமானது உனக்கு இருந்தால் அடுத்த முறை நீ அதே பாவத்தை செய்ய மாட்டாய் அல்லவா? ஆனால் சற்று கூட அது உதவவில்லை. மனிதன் முந்தின நிலைமை காட்டிலும் மிக மிக கொடூரமான நிலைமைக்கு போய்விட்டான். கொடூரவாதிகள், கொலைபாதகர்கள் எல்லாம் அதிகரித்து விட்டார்கள். ஏன்? இந்த பலியிடுதலை எல்லாம் இவர்கள் எப்படியாக எண்ணிக்கொண்டார்களாம், இது ஒரு ட்ரெடிஷனல் பிராக்டிஸ். கத்தோலிக்க திருச்சபைகள் எல்லாம் ஆதி திருச்சபைகளாக உருவாக்கப்பட்ட நிலையில அங்க உள்ள இருந்த நிறைய ஃபாதர்ஸ் எல்லாம் பார்ப்பீர்களானால் போர்க்கொடியை பிடித்தார்கள். அவர்கள் சீட் எழுதி போடுவார்களாம். அதாவது இவ்வளவு பணம் கட்டி அந்த சீட்டு வாங்கிட்டீங்கன்னா அந்த சீட்டுல உங்க பேர் எழுதிருவாங்க. அப்ப மாசத்துல உங்க பேரை படிச்சாருன்னா ஃபாதர் உங்க பாவம் எல்லாம் மன்னிச்சிருமா. இதனடா அது அநியாயமா இருக்கு. பழைய ஏற்பாடுல மிருகத்தை அடிக்கிறத இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தமாக அது தேவையில்லை என்று சொல்லி எழுதப்பட்டாயிற்று. புதிய ஏற்பாடு அது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னையும் உங்களையும் ஒரு விலைக்கரையும் கொடுத்து வாங்கி இருக்கிறது என்கிற அந்த காரியம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 வசனத்தை வாசித்து பாருங்கள். நானும் நீங்களும் கிறிஸ்துவுடைய சொத்தாக மாறிவிட்டோம். அதனால்தான் கிறிஸ்து வாசம் செய்கிற தேவாலயம் என்னுடைய உடலும் உங்களுடைய உடலும். இதை தீங்கு செய்கிறவனை நான் அழித்தே போடு விடுவேன், இதை தீட்டு பண்ணுகிறவனை நான் அழித்தே போடு விடுவேன் என்ற 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அப்போ புதிய ஏற்பாடுல வேற மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்களாம் இதெல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சீட்டெல்லாம் எழுதி போட்டுக்கிட்டு பணம் கட்டி இந்த டோக்கனை வாங்கினா என் பாவம் மன்னிச்சிடும். இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் நாங்க வேற ஆங்கிலத்துல நாங்க கவர் பண்ணியிருக்கோம். அந்த சீரீஸ் எல்லாம் கேட்டு பாருங்க. A genealogy and evolution of Christian congregation என்று சொல்லி அருமையாக சில விளக்கங்களை அங்க தந்திருக்கிறோம். அப்போ இவைகளுக்கெல்லாம் எதிர்த்து போர்க்குடி பிடித்தவர் தான் மார்ட்டின் லூதர். அதன் மூலமாக பிறந்ததுதான் புரோட்டஸ்டன்ட்ஸ். இதெல்லாம் தவறு. வேதாகமத்துல வேற மாதிரி எழுதியிருக்காரு. அதுல இருந்து பிறந்ததுதான் CSI இதெல்லாம் சொல்லி. அப்ப இவங்கெல்லாம் என்ன மாறிட்டாங்க காலப்போக்கில்? திருச்சபைகள் எல்லாம் பாரம்பரிய திருச்சபைகள், ட்ரெடிஷனல் திருச்சபைகளா மாறிடுச்சு. கத்தோலிகர்களை மாறி இருக்க வேண்டாம்.
பெந்தகாசுங்களை மாதிரி இருக்க வேண்டாம். நம்ம நடுநிலை சபைகளா இருந்துக்குவோம். கொஞ்சம் வேதாகமம், கொஞ்சம் பாரம்பரியம், அப்படியே எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்ன தொடாதீங்க. அதுல இருந்து பிறந்தவர்கள் தான் பெண்டிகாஸ்ட். அவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஆவியானவர் என்றெல்லாம் சொல்லி இன்னைக்கு ஏகப்பட்ட குட்டி கலாட்டங்களை பண்ணி கொண்டிருக்கிறவர்கள். நிறைய இண்டிபெண்டன்ட் திருச்சபையில இன்னைக்கு என்னென்னமோ பண்றானுங்க. தயவு செஞ்சு பார்த்து ஜாக்கிரதையா சேருங்க. ஏதாவது திருச்சபையில சேர்றப்ப பாரம்பரிய திருச்சபையே எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்லிடலாம். கடைசியில எல்லா பெந்திகாஸ் திருச்சபையும் மோசம்னு சொல்லல, நீங்க பார்த்து சேருங்க. வேதாகமத்தின் அடிப்படையில கம்பேர் பண்ணி பார்த்து சேருங்க. அதுல ஒப்பிட்டு பாருங்க. ஆக ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இருந்தால்தான் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் ரட்சிப்பு பிறக்கும். இதுதான் அங்கே பொருள். அப்போ இங்கே ரத்தம் சிந்தப்பட்டதா? ஜலப்பிரளயத்துல எல்லாம் ரத்தமும் சிந்தப்பட்டு அழிக்கப்பட்டது. அப்போ எந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிறோம்? ரட்சிப்பு டெஃபினட்டாக தேவை. ரட்சிப்பு பிறக்க வேண்டும். ஏனால் இந்த உலகம் ஒரு பேரழிவை சந்தித்திருக்கிறது அல்லவா? அப்ப இது சரியான காலகட்டம் தான், சரியான தருணம் தான் என்று சொல்லி ஆண்டவர் உணர்ந்து நோவாவும் அவரோடு கூட பிரயாணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கால்நடைகளையும் பறவைகளையும் மிருகங்களையும் தன்னுடைய குடும்பத்தையும் அவர் நினைவு கூறுகிறார். இதெல்லாம் நான் வாசித்துட்டோம். 150 நாட்கள் அளவிலும் அந்த நீர்நிலையானது குறைவில்லை. அப்புறம் பலத்த காற்றை வீச பண்ணினார், நீர்நிலை அசைக்கப்பட்டது, மேகம் திறந்தது, சூரியன் வெளியே வந்தாரு, எல்லாம் எவாபரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சது. நீர்நிலை படிப்படியாக குறைந்தது. ஏறத்தாழ 10வது மாதத்துல அங்கே நோவா பிரயாணித்து கொண்டிருந்த அந்த பேழையானது தரை தட்டி நின்றது. இதுக்கு ஏதுவாதனா சில காரியங்கள் எல்லாம் நாம் வாசித்துட்டு வர்றோம். சென்ற அத்தியாயத்துல 13வது வசனத்தை வாசித்தோம். And it came to pass in the 601st year, in the first month, the first day of the month, that the waters were dried up. 600வது நாளில, அதாவது 1வது வருடத்துல 1வது மாதத்துல 1வது நாளில நீர்நிலை முற்றிலும் வற்றி போனதை அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார் ஆவியானவர். And Noah removed the covering of the ark and looked. அங்கே கதவை திறந்து பார்க்கிறார். And indeed the surface of the ground was dry. அங்கே அதாவது தரையானது பார்ப்பில்லானால், அதாவது என்ன சொல்றது, பார்ச்டு கிரவுண்ட் மாதிரி ஒரு வறட்சி அடைந்த ஒரு நிலையில இருந்ததை பார்க்கிறார். 14வது வசனத்துக்கு நேராக செல்லுவோம், அங்க இருந்து பார்க்கலாம். முதலாவது நாம் ஆங்கிலத்தில் வாசிப்போம். And in the second month, on the 27th day of the month, the earth was dried. 2வது மாதம் 27வது நாளான அந்த மாதத்தில் பூமியானது வறட்சி நிலையை அடைந்தது. இந்த வறட்சி நிலை என்கிற பதத்தில் பார்ப்போமானால் அது ஒரு நல்ல ஒரு சப்தம் அல்ல, அது ஒரு நல்ல தருணம் அல்ல, அது ஒரு நல்ல ஒரு what to say, it's not a good portrayal of your life. உங்களுடைய வாழ்க்கை தரத்திற்குரிய உடைய நல்ல ஒரு வெளிரங்கமான ஒரு ஆதாரம் அல்ல, இல்லைங்களா? குடும்பம் வறட்சி நிலைமையில இருக்குங்க அப்படின்னா, இப்ப கடவுள் உங்ககிட்ட வந்து யாராவது கேட்குறாங்க, எப்படிங்க இருக்கீங்க? ஆண்டவர் கிருபையில நாங்கள் வறட்சி நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்வது நலமா இருக்குமா? இல்லையா? இல்லை என்றால் ஆண்டவருடைய கிருபையில நாங்கள் செழித்தோங்கி இருக்கிறோம், செழிப்பா இருக்கிறோம், வறட்சி நிலையை நாங்கள் தாண்டினோம், வறட்சி நிலையில இருந்த எங்கள் குடும்பத்தை ஆண்டவராகிய தேவன் கட்டி எழுப்பி அவருடைய வலகரம் எங்களை தாங்கி பிடித்தது, அதனால் நாங்கள் யாவரும் உயர்ந்தோம் என்று சொல்லி சில வசனங்களை எல்லாம் உங்களால அவங்களுக்கு சாட்சி கூற முடியும், அவங்களுக்கு சொல்லி சாட்சி கூற முடியும், இல்லைங்களா? ஐசியா 41வது அதிகாரம் 13வது வசனத்துல இப்படியாக இருக்கிறது, வலக்கரம் தாங்கி பிடித்ததினால் என் கால்கள் சறுக்கி விழாதபடி இடறி விழாதபடி கர்த்தர் என்னை காத்து கொண்டார்.
இது எல்லாமே பார்ப்பீர்களானால் வறட்சி நிலையிலிருந்து நான் வெளியேற்றப்பட்ட அத என்னுடைய வறட்சி நிலை சூழ்நிலையானது வெளியேறப்பட்ட ஒரு காரியமாகும். எந்த ஒரு விவசாயியிடம் நீங்கள் கடந்து சென்று வறட்சி நிலையை விரும்புகிறீர்களா இல்லை என்றால் மழையை விரும்புகிறீர்களா, ஒரு நல்ல விதமான நீரூற்ற சூழ்நிலை விரும்புகிறீர்களா, வாய்க்கால்கள் ஓர அண்டையில உங்களுடைய மரங்களை எல்லாம் நட விரும்புகிறீர்களா, இல்லை என்றால் வறட்சி நிலை, அங்க நீரூற்றுக்கு வாய்ப்பே கிடையாது, அங்க நீர்நிலைக்கு வாய்ப்பே கிடையாது என்கிற இடத்துல நீங்கள் விவசாயம் பண்ண ஆயத்தமா இருக்கிறீர்களா என்று கேட்டால் உங்களுக்கே தெரியும் என்ன பதில் வரும் என்று சொல்லி. எந்த ஒரு விவசாயமே வாய்க்கால் ஓரத்திலேயோ இல்ல ஒரு விதமான நல்ல நீர்நிலை இருக்கக்கூடிய வாட்டர் டேபிள் என்று சொல்லுவார்கள், நீர்நிலை இருக்கக்கூடிய இடத்தில்தான் அவர்கள் எப்பொழுதும் தோட்டமோ இல்ல விதமான விவசாயமோ பண்ண ஆசைப்படுவார்கள். ஏனென்றால் எங்கே நீர் இருந்தால்தான், எங்கே நீர் இருக்குமோ அங்கேதான் அவர்களுக்கு செழிதோங்கி இருப்பார்கள். அதாவது செழிப்பாக ஒரு விதை விதைத்தால் அது செடியாக படர்ந்து, அது கொடியாக படர்ந்து, ஒரு மரமாக வளர்ந்து, ஒரு கனி தரக்கூடிய ஒரு சுபிட்சமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி இருக்கக்கூடிய காரியமாவது. அதே போல சில இடங்களில பூமி வாங்க மாட்டீங்க. ஏனென்று கேட்டால் அங்கே போர்வெல் போட்டா கூட அங்க நீர் வருவதில்லை. 800 அடி 1000 அடிக்கு மேல போட்டாலும் தண்ணி வருவதில்லை. தண்ணீர் வந்தால் கூட அது நிறைய காலங்களுக்கு நிலை நிற்பதில்லை. கிணறு வெட்டுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் டேபிள் அனாலிசிஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் பண்ணுவாங்க. அதை பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைத்தால்தான் அங்க போர்வெல் போடுவதற்கு கூட அங்க சில காரியங்களை அவர் செய்வார்கள். ஆகையால் உலக ரீதியாக பார்ப்பீர்களானால் இந்த வறட்சி என்பது ஒரு சாபத்தின் காரியமாவது. இந்த செழிப்பு என்று சொல்லி பார்ப்பீர்களானால் எங்கே நீர்நிலை வருகிறதோ, மழை வர்ஷிக்க பண்ணுகிறதோ, மழை காலங்களில் எல்லாம் பார்ப்பீர்களானால் மிக மிக செழிதோங்கி இருக்கும். விவசாயிகளுக்கெல்லாம் மிக மகிழ்ச்சியான காரியம். ஆனா அதே மழை நிற்காமல் பெய்யுமானால் அது இதாகும், ஜலப்பிரளயமாய் மாறிவிடுகிறது. அதை பத்தி நாங்க பேசல. இங்க வறட்சி இல்லை என்றால் நீர்நிலை, எந்த அளவுக்கு நீர்நிலை இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நீர்நிலை இருக்கக்கூடிய காரியம். ஆனால் இதை சற்று ஆவிக்குரிய ரீதியில நீங்கள் பார்ப்பீர்களானால் சில காலங்களில வறட்சி அவசியம். அதாவது எனக்கு ரட்சிப்பு என்கிற காரியம் பிறக்க வேண்டும் என்றால், எனக்கு சில காரியங்களிலிருந்து விடுதலை நான் அடைய வேண்டும் என்றால், என் வாழ்க்கையில சில கோணலான பாதைகள் எல்லாம் செம்மையாக்கப்பட வேண்டும் என்றால், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில குளறுபடிகள் எல்லாம் எனக்கு நிவர்த்தியாக வேண்டும் என்றால், சரியாக்கப்பட வேண்டும் என்றால், அங்கே வறட்சி தேவை. இந்த வறட்சியை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த வறட்சியை வறட்சியாக பார்க்க கூடாது. இந்த வறட்சியை வேற எப்படியாக பார்க்க வேண்டும் என்றால், ஒரு விதமான துண்டிக்கப்பட்ட, அதாவது ஒரு விதமான தனிமைப்படுத்தப்பட்ட, ஒரு விதமான தள்ளப்படுத்தப்பட்ட, அதான் நம்ம தள்ளப்படுகிறோம் அல்லவா, லோன்லினஸ், ஐசோலேஷன், டெசலேஷன், ரிஜெக்ஷன், இப்படியெல்லாம் பதங்கள் ஆங்கில வேதாகமத்துல வரக்கூடியதாவது. உங்களை நிராகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள், உங்களை தள்ளிவிட்டார்கள், உங்களை நிராகரித்து விட்டார்கள். அதாவது இன்னும் தெளிவாக பார்க்க வேண்டும் என்றால் சில உதாரணங்களை கொடுக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். அதாவது உதாரணம் என்றால் எல்லாத்துக்கும் அறிந்த உண்மையை, திடீரென்று வேலை போய்விட்டது. எல்லாம் நன்றாக தான் போய்கொண்டிருந்தது. சென்ற மாதம் தான் நான் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் எல்லாம் என்று சொல்லி அவார்டெல்லாம் கொடுத்தார்கள். திடீரென்று அன்றைக்கு காலையில எப்பொழுதும் போல நான் வேலைக்கு செல்லுகிறேன், என்னை தனி அறைக்கு கூப்பிட்டார்கள். நான் சென்றேன். அங்கே பார்த்தால் 3-4 நபர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். தங்களை அவர்கள் அறிமுகம் செய்து கொண்டார்கள். நாங்க தான் HR, இவன் தான் அவன், இவன்லாம் மேனேஜர், டைரக்டர், வாங்க உக்காருங்க அப்படின்லாம் சொல்லி காஃபி டீ எல்லாம் கொடுத்து ரொம்ப மரியாதையா பேசினாங்க. நானும் என்னடா சொல்ல போறாங்க, ப்ரமோஷன் கொடுத்து இப்பதான் 6 மாசம் ஆச்சு, சரி வேற ஏதாவது வேலையா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய வேலை எங்களுக்கு தேவையில்லை, we don't need your services. ஏனென்றால் அதற்கு சில காரணங்கள் எல்லாம் உண்டு. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காரணம் கிடையாது. நீங்க நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு அருமையான தொழிலாளி தான். 10 ஆண்டுகளாக எங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள்.
எந்த ஒரு ரிமார்க்கும் பிளாக் மார்க்கோ இல்லாதபடி, கரும்புள்ளி இல்லாதபடி அருமையான ஒரு தொழிலாளி. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எங்கள் நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்ப்பீர்களானால், இந்த நேரத்துல உங்களை மாதிரி நல்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளியை நாங்கள் வெளியே தள்ளினால்தான் ஒரு முழு காம்பன்சேஷன் தொகை, சிவரன்ஸ் பேக்கேஜ் என்று சொல்வார்கள், கொடுக்க முடியும் என்று உங்களுடைய நலனை கருதித்தான் எங்களுடைய கம்பெனி இன்னும் கேடுகட்ட நிலைமையிலோ சீர்கெட்ட நிலைமையில போவதற்கு முன்பே நாங்கள் உங்களை வெளியே தள்ளிவிடலாம் என்று ஆலோசித்து முடிவெடுத்து நாங்கள் இப்படியாக ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம். இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. அது அங்கே கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். கேட்டுட்டு நீங்க போகலாம். உங்களுடைய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம், இந்த ஒரு வாரத்துல நீங்க இந்த வேலையை விட்டு போயிடணும். உங்களுக்கு வர வேண்டிய செட்டில்மெண்ட் எல்லாம் வந்துவிடும். அப்போ அங்க சிவரன்ஸ் பேக்கேஜ் உங்களுக்கு 10 மாதத்துக்கு தேவையான ஊதியத்தை அவர்கள் தந்து உங்களை வேலை விட்டு அனுப்புகிறார்கள். இதை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? 10 மாத சம்பளம் ஊதியம் கிடைச்சிருச்சுப்பா, அதனால என்ன வேலை போன போகுது, 10 மாதத்துல வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்ப்பீங்களா? இல்ல 10 ஆண்டுகளாக நான் பணிபுரிந்தேன், ஈவு இறக்கம் இல்லாமல் ஒரு நாயை வெளியே தள்ளுவதை போல, தெருநாயை தள்ளுவதை போல என்னை தள்ளி விட்டார்களே, எத்தனை உழைச்சிருப்பேன், எத்தனை காரியங்களை நான் சமாளிச்சிருப்பேன். இந்த நிறுவனத்துக்காக நைட்டும் பகலுன்னு பார்க்காம வேலை பார்த்தேன். குடும்பத்தோடு கூட நான் நேரம் செலவழிக்காம அவ்வளவு சின்சியராக நான் வேலை பார்த்தேனே, இப்படியா எனக்கு அவர்கள் செய்வது இது துரோகம் இல்லையா என்றெல்லாம் சொல்லி நீங்கள் புறம்பக்கூடிய காரியமாக இருக்கக்கூடும். இதை ஒருபோது நீங்கள் செழிப்பாக பார்ப்பதில்லை அல்லவா? அதே போல சில வரன்கள் வரலாம். இந்த பையன் நல்ல பையன், நல்லா அப்படியே இது பண்ணி எல்லா குடும்பம் எல்லாம் பேசி எல்லாம் செட் ஆயிடுச்சு, என்கேஜ்மெண்ட்டும் ஆயிடுச்சு. நிச்சயதார்த்தம் முடித்து அவர்கள் கல்யாணத்திற்கு தேதி குறித்து சில நாட்களிலே ஏதோ ஒரு குளறுபடி, ஏதோ ஒரு காரியம் வந்தது. இல்ல எங்களுக்கு இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிறது. நிறைய குடும்பத்தில் இந்த மாதிரி ஆயிருக்கு இல்லைங்களா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை உங்களுடைய குடும்பத்தில் கூட ஏன் இப்படி ஆயிருக்கக்கூடிய சம்பவமா இருக்கும். இதை எப்படி பார்ப்பீர்கள்? யாரு போட்ட கண்ணோ, என்ன விதமான பிசாசு போராட்டமோ, இதுவோ அதுவும் புறம்பை தீர்த்திருப்பீங்க இல்லைங்களா? உண்மைதான், அது நிதர்சனமான உண்மைதான். யாருக்குமே அந்த ஒரு ஆதங்கம் வரும், அந்த ஒரு விதமான ஒரு சோர்வு வரும், ஒரு விதமான கோபம் கூட வரும். கடவுளை உங்ககிட்ட கேட்டுத. இது அனைத்துமே நான் பேசிக்கொண்டிருப்பது விசுவாசிகளோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவம். எவன் ஒருவன் கர்த்தரில் மறுபுறப்படைந்து, எவன் ஒருவன் இப்படியாக ரட்சிப்படைந்து, எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானாய் மாறி, எல்லா விதமான பாரம்பரியம், சடங்காச்சாரம், குடி, வெறி, காம விகாரம் எல்லாத்தையும் விட்டு ஒரு புதிய மனிதனாய் பிறந்து பழையவர்களுக்கெல்லாம் அவன் செத்து ஒளிந்து அவன் ஒரு புதிய சிருஷ்டியா எழும்பி நின்று அவன் தேவனுக்காக இந்த காரியங்களை செய்கிறானே, அவனுடைய வாழ்க்கையில் நேரிடக்கூடிய சம்பவங்களைத்தான் நான் பட்டியலிட்டு கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? உலகத்தாருக்கு நடந்தா சரி, 1000 காரணங்கள் இருக்கு, இதெல்லாம் இப்படி ஆனது இல்லைன்னு. அதுக்கு தான் நீ குடி போதையில இருந்த இல்லையா, அதான் உனக்கு வேணும், சாபம் உனக்கு பிறந்தது. அது உண்மைதான். நீ செய்கிற பாவம் உன்னை துரத்தி அடிக்கும். பாவத்தோட நியமமே அதுதான். பாவத்தோட விளையாடுவாயானால், தீயோட விளையாடுவாயானால், நீரோட விளையாடுவாயானால் அதோட நியமம் என்ன? அந்த நீரு, அந்த அக்கினியை உங்களுக்கு எதிரியாய் மாறி உங்களை விழுங்கிவிடும். அதனாலதான் நீச்சல் தெரியாதவன் போய் தண்ணியில விளையாட போறான்னா என்ன அர்த்தம்? உனக்கு கண்டம் தண்ணியில தான் இல்லைங்களா? யார் ஒருவர் நடு வீட்டுல உட்காந்து புஷ்வானமோ சங்கு சக்கரமா வச்சுட்டு இருப்பீங்க, வெளியில போய் ஒரு ஓரமா யாரும் இல்லாத இடத்துல, கார் இல்லாத இடத்துல சின்ன சின்ன தம்பிங்க எல்லாம் வெடிச்சிட்டு இருந்தானுங்க. என் டயர்ல இப்ப கார்ல வெளியே நிறுத்தி இருந்தோம், அந்த டயர்ல லைட்டா தீ பிடிச்சிருச்சு. நல்ல வேலை பார்த்து ஆரம்பத்திலே அதை இது பண்ணனால தப்பிச்சுது காரு இல்லைங்களா? அப்போ இந்த உலகத்துடைய பார்வையில இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறப்போ இதை எப்படியாக நீங்கள் சம்பவிப்பீர்கள், இதை எப்படியாக நீங்கள் வர்ணனை செய்வீர்கள் என்றால், இது ஒரு சாபத்தின் காரியம். இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு தீட்டு வந்துருச்சு, ஏதோ ஒரு தீங்கு வந்துருச்சு, யார் போட்ட கண்ணோ, இப்படியோ அப்படியோன்னு சொல்லி நாம் எப்படியெல்லாமோ அதை வர்ணனை செய்யலாம்.
அதே போல நான் உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். எத்தனையோ உதாரணங்கள் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஏன் உங்களுடைய அயலார்கள் பாத்தீங்கன்னா எப்பொழுதும் தீங்கு செய்கிறவர்களா இருக்கலாம். வேலை ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ், உங்க மேனேஜர் எப்படியோ உங்களை வெளியே தள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்துல நான் பலமுறை அதுல கடந்து போயிருக்கிறேன். வேலையும் போயிருக்கிறது. அதனால் அந்த அம்மாக்கு எப்படி என்ன பிடிக்கவே இல்லை. ஒரு அம்மாக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டான், அவன் நல்லா புகழாரம் சூட்டி அப்படியா யானை மேல உட்கார வச்சு மாலை போடும். நம்ம பெரிய பெரிய சாதனையெல்லாம் பண்ணிட்டு வந்திருப்போம், அது திரும்பியா பார்க்காது. இதுதான் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நேரிடக்கூடிய ஒரு சாதாரண சம்பவம் என்று சொல்லுவேன் நான். வேதாகமத்துல புதிய ஏற்பாடுல பார்ப்பீர்கள், ஆனால் மத்திய 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் முழுசாக வாசித்து பாருங்கள். பியாட்டிடியூட், அதாவது மலை பிரசங்கத்தோட தொடர்ச்சியாய் வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து அங்க விட்டதெல்லாம் சொன்னதெல்லாம் பார்ப்பீர்களானால், விட்டதில்ல சொன்னதெல்லாம் அங்கே அருமையாக ஒரு நூல் போல ஒரு அதாவது கோர்வாய் அங்கே மத்திய ரெக்கார்டு செய்து வைத்திருப்பார், அங்க எழுதி வைத்திருப்பார். 5லிருந்து 7 வரைக்கும் 3 அதிகாரங்களையும் உட்கார்ந்து நீங்க பலமுறை வாசிக்கணும். அதுல ஒவ்வொன்றுலயும் ஆழ்கடல் அர்த்தங்கள் உண்டு. அப்போ எவன் ஒருவன் நிந்திக்கப்படுவான், எவன் ஒருவன் தள்ளப்படுவான், எவன் ஒருவனுக்கு அதிகமான நிந்தைகள் வரும் என்று சொல்லி எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானால், நீதிமான்களுடைய துன்பம் அநேகமாயிருக்கும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. many are the afflictions of the righteous, சங்கீதத்துல வருகிறது அல்லவா? ஆனால் தேவன் அவைகள் அனைத்தையும் எண்ணி பார்க்கிறார், அவைகள் அனைத்தையும் கவனமாய் பார்க்கிறார். இன்னொரு மொழிபெயர்ப்புல எப்படி வருகிறது என்றால், இவைகளை அனுமதித்ததே தேவன்தான். தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணு கூட அசைய முடியாது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? யாராவது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இதை விசுவசிக்கிறீர்களா? தேவனுக்கு தெரியலப்பா, தெரியாம நடந்து போச்சு, அவர் பாவம் எங்கேயோ வெக்கேஷனுக்கு போயிட்டாரு, இல்ல வேலை பிஸியில ஒரு கோட்டை விட்டுட்டாரு, இந்த மாதிரிலாம் யாராவது இருக்கீங்களா? யோசித்து கொள்ளக்கூடிய நிலைமையில நீங்க இல்லைன்னு வைங்களா. நான் இருந்திருக்கேன் அந்த சூழ்நிலையில. சில காரியங்களை என்னால என்ன எப்படி அதை சொல்லுவதென்றால், என்னால நினைத்து கூட பார்க்க முடியாத காரியம், என்னால நம்ப கூட முடியாத காரியம், இப்படியெல்லாம் கூட காரியங்களை தேவன் அனுமதிப்பாரா? இவர் இப்படி அனுமதிப்பதற்கு நான் என்னத்தை செய்து விட்டேன் அவருக்கு எதிராக? நானும் எதையோ யோசித்து பார்ப்பேன், அலாசி ஆராய்ந்து பார்ப்பேன், உபவாச ஜெபம் இருந்து பார்ப்பேன், சுய பரிசோதனை இன்ட்ராஸ்பெக்ஷன் செய்து பார்ப்பேன். ஒன்றுமே வெளிப்படாது, ஒன்றுமே தெரியாது. அப்பொழுதுதான் இன்னும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். நீ ஏதாவது பாவம் செஞ்சிருந்தும் உனக்கு ஏதாவது காரியம் நடந்திருந்ததுன்னா உண்மை. கர்த்தர் நம்மை சிட்சிக்கிற தேவன், நம்மை சிட்சித்து திருத்தி வழி நடத்தும்படி அவர் சில காரியங்களை நமக்கு எதிராக அனுமதிக்கிறார். இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் திருத்தினார். 40 ஆண்டுகள் மட்டுமல்ல, வனாந்தரத்துல கானான் தேசத்திற்கு அவர்கள் சென்ற பின்பு பல முறை எதிரிகளோட கைகளில, பிலிஸ்தியர் கைகளில ஒப்பு கொடுத்தார். நியாயாதிபதிகள்லாம் எடுத்து வாசித்து பாருங்கள், பல முறை ஒப்பு கொடுத்திருப்பார். நெபுக்கட்நேசர் ராஜா, பெர்சியா ராஜா வருவார் இல்லையா, அவங்க கையில எல்லாம் ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுத்து ஒரு நாள் 2 நாள்ல 40 ஆண்டுகள் ஒப்பு கொடுப்பார். ஏன்? இவன் திருந்தும்படி, இவனை சிட்சிப்பேன் நான், சிட்சித்து வணைந்து திருத்தும்படி தானே ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட செயல்படுகிறார், நம்மோடு கூட இணைந்து பணியாற்றுகிறார் என்று நீதிமொழிகள் 3:11-12, நீதிமொழிகள் 15:10, மத்தேயு 8:32 வசனமும் மற்றும் இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்களுக்கு எபிரேயர் 12:6 வசனம், இவைகள் எல்லாம் ஒரே காரியத்தை தான் சொல்லுகிறது. அதாவது தேவனாகிய கர்த்தர் நம் பாவத்தின் நிமித்தமாக நம்மை சிட்சித்து நம்மை திருத்தும்படி அவர் உதவி செய்கிறாராம். நீங்கள் திருந்தாவிட்டால் என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறி விடுவார். அதற்கும் ஆதாரம் சங்கீதம் 103வது அதிகாரம் 9வது வசனத்துல இருக்கிறது. தேவன் எப்பொழுதும் மனிதனோட ஆவியோடு கூட அவரோட ஆவி போராடி கொண்டிருப்பதில்லை. எதற்குமே ஒரு எல்லை உண்டு. தேவனுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, அவருடைய இரக்கத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. எல்லையில்லாத இரக்கம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்மை சிட்சிக்கும்படி அவர் இரக்கம் பாராட்டுகிறார். பாத்தீங்களா? அவர் சிட்சித்தா இரக்கம் பாராட்டுறாரா இல்லைங்களா? எவ்வளவு பேருக்கு இது புரியுது? இரக்கம் பாராட்டினதினால்தான் உங்களை சிட்சிக்கும்படி இன்னும் பொறுமையாக காத்து கொண்டு அவர் அவகாசம் தருகிறதாவது அந்த காரியம். ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, அந்த அவகாசத்திற்கும் ஒரு எல்லை உண்டு, எதுக்குமே ஒரு எல்லை உண்டு. there is a threshold, there is an upper limit for everything in life. ஆனால் அதையெல்லாம் நாம் மீறிவிடும்படி நாம் இல்லை எனக்கு இந்த பாவம் தான் மிக பிடித்தது, எனக்கு இந்த இச்சை தான் மிக பிடித்தது, எனக்கு இப்படியாக என் கண்கள் இச்சைக்குள்ளாக தள்ளுவதுதான், என் கரங்களை கொண்டு நான் லஞ்சம் வாங்குவதுதான்
புரணி பேசுவது நான் வாயை கொண்டு, எனக்கு செவிகளை கொண்டு கண்ட கண்டதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருப்பேன், காலை வைத்து கண்ட கண்ட இடங்களுக்கு நான் சென்று கொண்டுதான் இருப்பேன், நான் சினிமா படம் அதிகமா தான் பார்ப்பேன், அது ஏன் இஷ்டம், நீ யார் அதை கேட்கறதுக்கு, நீ ரொம்ப என்ன கட்டுப்படுத்துற. இப்படியெல்லாம் பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனாரிடமும் தாயாரிடமும் பார்ப்பீர்கள். ஆனால் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியமாவது. குறிப்பாக வளர்ந்த பிள்ளைகள் 14-15 வயதுல இருந்து 21 வயது வரைக்கும் குரங்கு வயசு என்று சொல்லுவார்கள். மரம் விட்டு மரம் தாவுவதை போல இருக்கும், எண்ணம் தாவிக்கொண்டே இருக்கும், சுவாபங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அது ஹார்மோனல் சேஞ்சஸ் என்னும் அடிப்படையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க நிறைய வீட்டுல. இந்த குழந்தைங்களை 15ல இருந்து 21 வயசுக்குள்ள கொண்டு வரதுக்குள்ள அவங்களுக்கு உயிர் போயிட்டு வந்துடும். ஏன்னால் 20, 21, 22க்குள்ள இப்போ பார்ப்பீர்களானால் அவர்கள் படிப்பை முடித்து வேலைக்கு போக தொடங்கும் போது ஒரு நிதானமும் ஒரு நிலையான ஒரு சுவாபமும் ஒரு காரியங்கள் எல்லாம் ஒரு நிதானத்துக்குள்ள வந்து வருவார்கள். பிள்ளைமார்களும் சரி, ஆண்களும் சரி. அதே போலதான் ஆண்டவராகிய தேவன் ஒரு எல்லை உண்டு அந்த திருத்தும்படி. அந்த எல்லை மீறி போயிட்டீங்கன்னா, இல்ல எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு. அப்ப சில தகப்பன்மார்கள் கோபம் வந்து உச்சத்துக்கு போய் வீட்டை விட்டு வெளியே போடா நாயே அப்படின்னு துரத்தியே விட்டுருவாங்க. இந்த பக்கம் வந்துன்னா கல் அடிச்சு உன்னை கொன்னே போடுவான், ஓடிய போயிருந்துருவான். இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள்லாம் பார்த்துருக்கேன். அது தவறு, அப்படி பண்ணக்கூடாது. ஒரு எல்லை உண்டு. நீங்க கடவுளோட ஸ்தானத்துக்கெல்லாம் போகக்கூடாது. கடவுளோட பொறுமைக்கு அவரோட எல்லை கோட்டை தாண்டுவதற்கு உங்களுக்கு ஒரு 10,000 அவகாசம் கொடுத்திருப்பாரு, இல்லையா அதுக்கு மேலேயே கொடுத்திருப்பாரு. அதனால அவரோட எல்லை கோட்டுக்கு நீங்க ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் பிரதர், 5 வருஷமா இவனுக்கு நான் பொறுமையா இருந்திருக்கிறேன் அப்படின்னா, இல்ல 7-70 முறை பாவம் செய்தாலும் நீ பொறுமையா இருக்க வேண்டும். ஒரே நாளில் 490 முறை ஒரு நாள்ல உங்க பிள்ளை பாவம் செஞ்சாலும் சரி, ஆயிலார் பாவம் செஞ்சாலும் சரி, பொறுத்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம எல்லை கோட்டுக்கும் தேவனுடைய எல்லை கோட்டுக்கும் நீங்கள் ஒருபோதும் அங்க முடிச்சு போட்டு நீங்க பார்ப்பது அது தவறு என்று சொல்லி அதையும் சொல்லி விடுகிறேன். எவ்வளவு காரியங்களை சொல்ல வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா. ஒரு வறட்சி என்கிற காரியத்தை குறித்து நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். உலக ரீதியாக இந்த வறட்சியின் காரியத்தை பார்த்தால் அதில் வேற கண்ணோட்டம் இருக்கும், அதுல வேற வேக்கியானம் இருக்கும், அதுல வேற விதமான அர்த்தங்கள் அடங்கி இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில இந்த வறட்சியை பார்ப்போமானால் அதுல வேற ஒரு காரியம் ஒளிந்திருக்கிறதாவது. என்ன காரியம் அது? என்ன காரியம்னு கேட்டா, இந்த சிச்சிக்கிற நாட்கள் இருக்கிறது பாத்தீங்களா, அது ஒரு ரகத்தை போல பார்க்கலாம். பாவத்தின் அடிப்படையில உங்களை ஆண்டவர் சிச்சிக்கிறார். இப்ப பாவமே இல்லையே, அப்போ ஏன் இந்த விதமான எதிர்ப்பின் சம்பவங்கள் எனக்கு எதிராக சம்பவிக்கிறது? எனக்கு ஏன் இந்த தோல்வி? எனக்கு ஏன் இந்த விதமான ஒரு மன அழுத்தம்? ஏன் எதிராக இந்த ஜனங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள்? ஏன் நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் விளங்கவே மாட்டேங்குது? ஏன் நான் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறேன்? ஏன் என் பாதம் சறுக்கி விழுகிறது? என்னிடம் என்ன குறை உண்டு? நான் எல்லாத்துக்கும் நல்லது தானே செய்யும்படி என்னுடைய எண்ணத்தை நான் வைத்திருக்கிறேன். தேவனுக்கும் நான் உண்மையாக தானே இருக்கிறேன். இது உண்மை. சில பேர்த்தோட வாழ்க்கையில இது உண்மை. அநேக பேரோட வாழ்க்கையில பார்ப்பீர்களானால் இது உண்மை அல்ல. அவர்கள் ஏதோ ஒரு பாவத்தில், ரகசிய பாவத்தில் இருப்பதனால்தான் தேவன் சச்சிக்கிறார். எந்த காரியமும் அவர்களுக்கு விளங்க மாட்டேங்கிறது. ஆனால் சில பேர்த்தோட வாழ்க்கை, கிறிஸ்துவர்கள், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான மறுபுறப்படைந்த கிறிஸ்துவ சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நேரிட்டு கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. இதை சாட்சியாக தான் நான் சொல்லுகிறேன். சில காரியங்கள் வெளிரங்கமாக சொல்ல முடியாது, ஆனால் அட் எ ஹை லெவல் ஓரளவுக்கு சொல்ல முடியும். அப்போ அதற்கு என்ன காரணம் தெரியுங்களா? சில நேரங்களில, சில காலங்களில தேவன் பார்ப்பீர்களானால் இந்த வறட்சியின் காலத்தை அனுமதிக்கிறார். உதாரணத்திற்கு யோசேப்புக்கு ஆண்டவராகிய தேவன் இந்த ஆதியாகமத்தின் ரகசியங்களிலே நம்ம பார்க்க தான் போகிறோம். சில வெளிப்பாடுகளை தருகிறார். என்ன வெளிப்பாடு? இந்த எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் செழித்தோங்கி வருவார்கள், நானும் செழித்தோங்கி இருந்தேன். யோசேப்பு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ரைட்டர், ராஜா பேருக்கு தான் உட்கார்ந்துட்டு இருந்தார். மற்றபடி எல்லா நிர்வாகமும் இவருடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நாம் பார்க்கலாம் வரும் அத்தியாயங்களில். ஆனால் இந்த யோசேப்பு சொன்னக்கூடிய காரியம் என்னவென்றால், இங்கேயே நீங்க இருந்துட மாட்டீங்க, ஆண்டவராகிய தேவன் நம்மை ஒரு தேசத்திற்கு அழைத்து செல்வார். அப்பொழுது என் எலும்புகள் எல்லாம் அங்கே புதைக்கப்பட வேண்டும், இதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அங்கே யோசேப்பு எழுதி வைத்திருக்கிற காரியத்தை நினைவு கூர்ந்து, மோசே பக்தனும் அப்படித்தான் அங்கே இருந்து கானான் தேசத்திற்கு செல்லும் போது அவருடைய எலும்புகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போனார்கள், புதைக்கப்பட்ட எலும்பெல்லாம். அப்ப எதற்காக அதை சொல்ல வேண்டும் என்றால், யோசேப்புக்கு வந்த வெளிப்பாடு 430 ஆண்டுகள் அங்கே
வறட்சியின் காலத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சந்திக்க நேர்ந்திடும். எதற்காக இது ஆண்டவர் அனுமதிக்கிறார்? யாருக்குமே தெரியாது. இல்ல, அதுல ஒரு அர்த்தம் உண்டு. செழிப்பிலேயே நீங்க இருந்தீங்கன்னு வைங்களேன், எல்லா காரியம் நல்லபடியா நடந்து கொண்டே இருக்குதுன்னு வைங்களேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லிட்டு நல்லா ஜெபம் பண்றது என்ன, நம்ம சர்ச்சுக்கு போறது என்ன, எல்லா காரியத்தையும் சொல்லுவது என்ன, எல்லாத்துக்கும் வந்து நாங்க பாருங்க கையிட்டு செய்யற காரியங்கள்லாம் செழிப்புங்க, எங்களுக்கு கஷ்டமே கிடையாதுங்க, கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறார். என்னவென்றால் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ், அதாவது ஒரு சென்ட் இருக்கு பாத்தீங்களா, நறுமண தைலம் என்று சொல்லுவார்கள். இந்த நறுமண தைலம் அந்த பாட்டில் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பாட்டில்ல வந்து அந்த மேல வந்து ஒரு மூடி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மூடி போட்டு வச்சிருந்தா யாருக்குமே அந்த நறுமணத்துடைய அந்த ஒரு வாசம், ஸ்மெல் தெரியாது இல்லைங்களா? நறுமண தைலத்தோடைய அந்த ஸ்மெல் தெரியாது. பெர்ஃப்யூம் இருக்கு இல்லைங்களா, இந்த காலங்கள்ல பேச வேண்டும்ல, பெர்ஃப்யூம். அந்த பெர்ஃப்யூம் எடுத்து நீங்க ஒரு நல்ல ஒரு குலுக்கு பாடி ஸ்ப்ரே ஒரு செஷன் அடிச்சீங்கன்னா, அப்போ உங்க உடம்புல அது படுகிறப்பதான் அந்த வாசமானது வெளியே வருகிறது. அப்ப நீங்க செல்லும் இடம் எல்லாம் அந்த நறுமண தைலம், உங்க உடலில பூசப்பட்டிருக்கக்கூடிய நறுமண தைலம் எல்லாத்திற்கும் அந்த ஸ்மெல் வரும். அதுக்குன்னு உடம்பு ஃபுல்லா பூசிட்டு அடிச்சுட்டு போகாதீங்க எப்படி அப்படின்னு. அப்படி இல்லை. அது சில நேரங்களில் அந்த பாடி நல்ல வேர்வை வரக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்ப்பீங்கன்னா அந்த வேர்வை நாற்றம் போக்கக்கூடிய ஒரு நறுமண தைலம் போடத்தான் வேண்டும். ஏனால் பிறருடைய நலனை கருதி அதை நாம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா? சோ இங்க இயேசு கிறிஸ்து சொன்னக்கூடிய காரியம் என்னவென்றால், ஒரு நறுமண தைலம் வந்து கூஜாக்குள்ளேயே, அந்த பாட்டிலுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அதை பத்தின உண்மையோ, அதை பத்தின சாராம்சமோ, அதை பத்தின மகத்துவமோ, மேன்மையோ யாருக்குமே தெரியாமலே போய்விடும். அப்படி என்றால் அந்த நறுமண தைலம் இருக்கக்கூடிய அந்த கூஜா இருக்கு பாத்தீங்கன்னா, அது உடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த உடைத்து அந்த நறுமண தைலத்துடைய வாசம் வெளியே வருவதற்கும் இந்த வறட்சியின் காலத்திற்கும் அநேக சம்பந்தங்கள் உண்டு. நன்றாக கவனிங்கள். என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உடையவன். யாராவது வீட்டுக்குள்ள விருந்தாளிகள் வந்தாலே நான் அம்மா முந்தானி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவேன். இல்ல டைனிங் டேபிள் வசமா போட்டு வச்சிருப்பாங்க, அதுக்கடியில போய் கட்டில் கடியில போய் ஒளிஞ்சுக்குவேன். நான் வீட்டுல இல்லைன்னு நினைச்சிட்டு அவங்க பேசி முடிகிற வரைக்கும் 2 மணி நேரம் எல்லாம் நான் கீழே உட்காந்து கொண்டிருந்திருக்கேன். எனக்கு பேச்சும் பார்ப்பில்லைன்னா இல்ல, எனக்கு திக்குவாய் இல்லை, ஆனா இந்த சூ எல்லாம் சரியா வராது. அப்படியே வந்து இந்த உதடு வந்து கொஞ்சம் இழுக்கும். அதனால எனக்கு ஒரு விதமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஏன்னா ரொம்ப கிண்டல் செய்வாங்க. எங்க இருக்கிற பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க எல்லாம் கூடயே வளர்ந்தோம் இல்லைங்களா, அது அப்படிதான், அது இயல்பு. வேணும்னு பண்றது இல்ல, அவங்க அப்படித்தானே. சின்ன பசங்களும் ஒன்னா விளையாடுறப்போ ஒருத்தனுடைய பலவீனம் இன்னொருத்தனுக்கு ஆதாயம், கிண்டல் செய்து பண்ணுவானுங்க. அதுல எனக்கு வந்து ஒரு விதமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து விட்டு என்னால சரியாது. அது குறிப்பாக தமிழ்ல பேசினா இன்னும் அதிகமா கிண்டல் பண்ணுவானுங்க, ஆங்கிலம் சொல்லவே வேண்டாம். அப்ப இது என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்ததனால், நான் எல்லாத்திடமிருந்து சற்று எனக்கு கூட பிறந்தவங்களும் யாரும் கிடையாததனால் நான் தனிமையிலேயே சில நாட்கள் அப்படியே செலவு செய்வேன். நிறைய நண்பர்கள் எல்லாம் இருப்பார்கள், ஆனால் உற்றார் உறவினர்கள் மத்தியில பார்ப்பில்லைன்னா ஒரு தனிமையை நான் விரும்புவேன். அவர்கள் வெறுமனே என்று கிண்டல் செய்யவில்லை, ஆனால் அது என்னோட இருதயத்துல ஆழமாக பதிந்த ஒரு காரியமாவது. ஆனால் ஒரு கட்டத்துல ஆண்டவராகிய தேவன் அந்த வேதாகமத்தை என் கரங்களில கொண்டு வந்து சேர்த்தினார் பாருங்க. அந்த வேதாகமத்தை நான் அதிகமாக வாசிக்க அந்த வேதாகமத்தில் நூலில் இருக்கக்கூடிய சில காரியங்கள் ஆழமாக இருதயத்துல போய் பதிய புத்தி சுவாதிகளில் நரம்பு நாடி ரத்த அணுக்களுக்குள்ளெல்லாம் இந்த வேதாகமம் அதிகமாய் போக எனக்குள்ள இருந்த அந்த கூச்ச சுவாபமும் எனக்குள்ள இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மையும் வெளியேற தொடங்கியது. அது வெளியேற தொடங்கிய மாத்திரத்துல என் சுவாபம் மாறினது, எனக்கு தைரியம் பிறந்தது. நான் பிறரோடு கூட சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள தொடங்கிவிட்டேன், பிறருக்கு சாட்சியாக வாழ தொடங்கிவிட்டேன், எழுந்து ஜொலித்தேன். இன்றைக்கு ஆண்டவர் என்னை ஒரு சுவிசேஷகனாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷகன் அல்ல, ஆனால் இந்த சேனலில் ஆயிரக்கணக்கான வீடியோக்களை நாங்கள் போட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சேனலை நீங்க பார்ப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்படி ஒரு தலைப்பு எடுத்து அதுல
வருடக்கணக்காக போதித்து கொண்டிருப்பதெல்லாம் நான் எனக்கு தெரிந்து இல்லை. வெளிப்பாடு அப்படின்ற ஜீசஸ் செகண்ட் கம்மிங் என்று சொல்லி ஏறத்தாழ 900க்கு மேலான ஆங்கில செய்திகளை வெளியிட்டு இருக்கிறோம். இப்பதான் பாதி முடிச்சிருக்கோம், இன்னும் பாதி இருக்கு. இன்னும் 10 வருஷத்துக்கு போகும் அந்த போதனை. அப்போ ஒரு தலைப்புல 2000 பிரசங்கங்களாவது நீங்க பார்க்கக்கூடிய ஒரு தலை சிறந்த சேனல் பார்ப்பீங்களானால் இன்றைக்கு இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே வேக வேகமா எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணல. எல்லா டாபிக்ஸையும் நீங்க கவர் பண்ண வேண்டாம். ஏதோ ஒன்னு எடுத்தா உருப்படியா பண்ணணும். அதே போலதான் ஆதி ஆகமத்தின் ரகசியங்கள் கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகளாக இதை நாங்கள் போதித்து கொண்டு வருகிறோம். எத்தனை அத்தியாயங்களை நாங்கள் ரிலீஸ் செய்திருக்கிறோம் தெரியுமா? சரி, விடுங்க. அதே போல ஃபீல்டு மினிஸ்ட்ரிஸ், சில இடங்களுக்கெல்லாம் சென்று பிள்ளைகளோட நாங்கள் ஊழியம் செய்து அவர்களுக்கு உதவி செய்து இந்த மாதிரி பல காரியங்களை செய்து கொண்டு வரோம். எங்க சேனல்ல இருக்கு. அதே போல பல பேரை மென்டர் செய்திருக்கிறேன் நான். பல அதாவது தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களில் நான் மென்டர் என்றால் உதவி செய்து அவர்களுடைய கெரியரை டெவலப் பண்ணி அவர்களுக்கு உற்சாகம் அளித்து அவர்களுடைய தெளிவான பாதையை காமித்து தந்து இப்படியெல்லாம் செய்ததை நான் மறந்தே விட்டேன். பல காரியங்களை மறந்தே விட்டேன். நூற்றுக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி காரியங்களை நான் செய்திருக்கிறேன். எவனோ எங்கெங்கிருந்தோ மெசேஜ் அடிப்பான். இவன் ஒருத்தர் வேலை செஞ்சான்னு எனக்கு மறந்து போச்சு. ஞாபகம் வந்தா கூட, சார் நீங்க செஞ்சது உங்களுக்கு நீங்க அன்னைக்கு சொல்லி கொடுத்ததுதான் சார், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது ஃபவுண்டேஷனா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவான். ஆனா ஏதோ மேன்மை பாராட்டி கொண்டுள்ள எல்லா துதிகனமும் இயேசுவின் நாமத்திற்கு. என்னை மாற்றினது இந்த வேதாகமம் தான். எதற்காக இந்த சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், அந்த 18 ஆண்டுகள்ல நான் கண்ட வறட்சி தான் என்னை அதிகமாக செழித்தோங்க செய்தது. அந்த ஒரு தோல்வியை, அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்ததுனாலதான் அதுல இருந்து நான் இந்த சிறைச்சாலையோட அனுபவம் என்னவென்று தெரிந்தால்தான் ஒருத்தனுக்கு விடுதலையோட அந்த இது என்ன சொல்றது, விடுதலையோட பெனிஃபிட் இல்லைங்களா, அதோட பெனிஃபிட் புரியும். இப்ப இந்தியா தேசத்தை எடுத்துக்கோங்க. 1947 ஆண்டுல சுதந்திரம் பிறந்தது. அந்த சுதந்திரத்தை 75 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதை கொண்டாடுகிறப்போ நம் இருதயத்துல, இந்தியர்களாக பிறந்த ஒவ்வொருவர்களோட இருதயத்திலையும் ஒரு அளவுக்கு எண்ண முடியாத ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் நாம் முன்னோரெல்லாம் சேர்ந்து அடிமை ரூபத்துல இருந்து சிறைச்சாலை அனுபவங்களுக்குள் கடந்து சென்று நம்ம நேருஜி, நேதாஜி, காந்திஜின்னு சொல்லிட்டு வஉசி ஏகப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள், அதாவது எல்லா விதமான மாநிலத்திலையும் இருந்து ஒன்றா இணைந்து போராடி நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் அல்லவா. அவர்கள் அந்த வறட்சியின் காலத்தை அனுபவித்ததுனாலதான் இன்றைக்கு இந்த செழிப்பின் காலத்தை என்னாலே உங்களாலையும் பார்ப்பீர்களானால் அதை ருசி பார்க்க முடிகிறது. அதோடைய சாராம்சமும் அதோடைய பெனிஃபிட், மகத்துவமும் எனக்கும் உங்களுக்கும் புரிகிறது. அதே போலதான் பார்ப்பீர்களானால் வேற ஒரு உதாரணத்தை சொல்லுகிறப்போ உங்களுக்கு சரியாக புரியும். சில பேர் பார்ப்பீர்களானால் பணக்கார குடும்பத்திலே பிறந்து விடுகிறார்கள், கஷ்டமே தெரியாம வாழ்கிறாங்க. ஆனா ஒரு சிறு பிரச்சனை, உலகத்துல எந்த பணக்காரனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, பிரச்சனை கஷ்டம்னு ஏதோ ஒரு ரூபத்துல வந்துதான் அவன் தலை சிறந்த பணக்காரனா இருக்கட்டும். இப்ப பாருங்க, ரீசெண்டா இங்க ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தலை சிறந்த ஒரு பிசினஸ்மேன் திடீர்னு ரூம்குள்ள போனாரு, துப்பாக்கி எடுத்தாரு, தன்னையே சுட்டு கொண்டு மாய்த்து கொண்டார். பெரிய பில்லியனர், 12 ரோல்ஸ் ரைஸ் கார் மட்டும் இருக்கு அவர்கிட்ட. சொந்தமா ஒரு ஹெலிகாப்டர் பிளைட் எல்லாம் வச்சிருக்காரு. ஏன் அந்த மனுஷன் அப்படி அவரை தன்னை சுட்டுக்கிட்டாரு? ஏன் தெரியுங்களா? சில நேரங்களில சில பேருக்கு செழிப்பின் பாதையிலேயே நடந்து இந்த ஒரு சிறு பிரச்சனையோ பெரு பிரச்சனையோ அவர்களால் அதை சந்திக்கவே முடியறதில்ல, அவர்களால் அதை சகித்து கொள்ள முடிகிறதில்ல. உயிரையே மாய்த்து விடும்படி பிசாசு அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்து விடுகிறான். அதனால்தான் வேதாகமத்துல மத்தேயு 11ஆவது அதிகாரம் 28-29 வசனத்துல இயேசு கிறிஸ்து சுமை சுமந்து பாரம் சுமப்பவர்களே என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருவேன். இதை மட்டும்தான் நம் விசுவாசிகள் வாசிக்கக்கூடிய காரியமாவது. ஆனா 29ஆவது வசனத்துலதான் முக்கியமான காரியம் அங்க அடங்கி இருக்கிறது. இந்த நுகத்தை எப்படி சுமந்து அதிலே இருந்து விடுதலை பெறுவது என்று சொல்லி உங்களுக்கு நான் கற்றுத்தருவேன். நுகம் என்றால் என்ன தெரியுங்களா? அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். நேரம் ஆயிடுச்சு பாருங்க.
எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ஹலோ, உங்களுக்காக தான் பேசிக்கொண்டு இருக்கோம், கவனிங்க. இப்போ ஒரு அந்த காலத்துல விவசாயம் எப்படி செய்வாங்கன்னு கேட்டா, 2 மாடு, அது தோல் மேல அந்த ஒரு பெரிய கட்டைய வச்சு விவசாயி ஏர் உழுவார். அப்போ அதுல ஒரு மாடு எல்லா காரியங்களையும் தெரிந்த மாடு, எப்படி கரெக்டா போகணும்னு கரெக்டா அதுக்கு தெரியும், நேரா போகணும், சில நேரம் சர்க்கிள் வட்டமா ரவுண்ட் அடிக்கணும். ஆனா இன்னொரு மாடுக்கு ட்ரைனிங் இருக்காது. அந்த பழக்கம் இல்லாத மாடை பழக்கப்பட்ட மாடோட சேர்த்து கோர்த்துடுவாங்க. எல்லா கிராமத்துல இருக்கிறவங்க, விவசாயம் செய்தவங்களுக்கு எல்லாம் இது தெரியும், நான் சொல்றது புரியும். அப்போ சில வாரங்களில அந்த தெரியாம வருது பாத்தீங்களா அந்த மாடு, இந்த தெரிஞ்ச மாடோட சேர்ந்து சுத்தி சுத்தி அதுவும் அழகா பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடும், விவசாயியோட ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடும். இங்க விவசாயி தான் கர்த்தராகிய தேவன், என்னையும் உங்களையும் வணைந்த ஆண்டவர். நானும் நீங்களும் தான் அந்த மாடு. நம்மை மேய்த்து கொண்டு போகிறவர் நல்ல மேய்ப்பாளர். அவர் அன்பின் மேய்ப்பாளர், நல்ல காரியங்களை சொல்லி தருகிறார். அப்ப ஏன் அங்க இயேசு கிறிஸ்து எழுதியிருக்கிறார்னா, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, இது எதோட கூட கோர்த்து பார்க்க வேண்டும் என்றால் யோவான் 14:1-27 இதெல்லாம் கோர்த்து பார்க்க வேண்டும். ஆனாலும் உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன் கலங்காமல் இருக்க வேண்டும்? ஏனென்றால் எனக்கும் உங்களுக்கும் நுகங்களை சுமந்து அதுல காரியத்துல நம்ம செழிதோங்கி இருக்கும்படி, அந்த நிந்தைகளை எதிர்த்து நிற்கும்படி, மேற்கொள்ளும்படி உதவி செய்கிற தேவன், இளைப்பாறுதலை தருகிற தேவன். புரிகிறதா? விளங்குகிறதா? இந்த உலகத்துல எனக்கு உபத்திரமே வரக்கூடாது, அதுக்காக தான் நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தேன்னு சொன்னீங்கன்னா, அது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல, எந்த முட்டாள் உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தான்னு தெரியல. முழுக்க ஞானஸ்தானம் எடுப்பதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் ஏற்றுக்கொண்டுவதும் எதற்காக தெரியுங்களா? ரட்சிப்பின் பாதையில நடந்து கொண்டு போகிறப்போ எதிர்ப்பான சூழ்நிலைகள், வஞ்சிக்கும் பிசாசு, பகலு நம்பு, இரவன் பயங்கரம், மத்தியானத்தின் சங்காரம், எந்த விதமான எதிர்ப்புகளும் வந்தாலும் வரும், அதுதான், அது அதிநிச்சயம். ஆனால் வந்தாலும் அவைகளை மேற்கொண்டு நடக்கக்கூடிய கிறிஸ்துவனாய் நான் இருப்பேன், அதுதான் அதற்கு பொருள். அப்போ நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக வரவில்லை என்றால், ரட்சிப்பு அடையவில்லை என்றால், அவனால் அதை மேற்கொள்ள முடியாது. அவன் அதிலேயே மாண்டு மடிந்து மறித்து விடுவான், அவன் வாழ்க்கையே முடிந்து விடும், அவன் அழிக்கப்படுவான். நானும் நீங்களும் அழியாமல் இருக்கும்படிதான் சில காலங்களில, சில நேரங்களில ஆண்டவர் இந்த வறட்சியின் காலத்தை அனுமதிக்கிறார். இந்த வறட்சியின் காலத்தில் தான் உங்களுக்கும் எனக்கும் உங்க ட்ரைனிங். நமக்கு பழக்கம் இல்லாத மாடு தானே, அப்ப அந்த நுகத்தோடு கூட அந்த நல்ல ட்ரைனிங் எடுத்த மாடு பேர் என்ன? ஏசு கிறிஸ்து. இந்த உலகத்துல எல்லா விதமான நிந்தைகளையும் அனுபவித்து அதை மேற்கொண்டு மாம்சத்திலையும் ஆவியிலையும் எந்த பழுது இல்லாதபடி அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்த ஆட்டுக்குட்டியாய் அங்க இருந்ததை எபிரேயர் 2:17-18, எபிரேயர் 4:14 வசனத்திலிருந்து 16 வசனத்திலும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய காரியமாவது. அந்த நல்ல மாடா இருக்கக்கூடிய, நல்ல மேய்ப்பாளரா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவோட இணைந்து நீங்கள் செயலாற்றும் போது இந்த வறட்சியின் காலங்கள் எல்லாம் வருகிறது பாத்தீங்களா? கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் வறட்சி காலம் வந்துகிட்டே தான் இருக்கும், வரவும் போகுமா வரும். வறட்சி என்றால் என்ன? எதிர்ப்பு, எப்படியோ ஒரு எதிர்ப்பு வரும். அப்ப இது ஆவிக்குரிய ரீதியில நீங்கள் பார்ப்பீர்களானால் வறட்சியாய் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், இந்த வறட்சியை நீங்கள் ஒரு தருணமாய் பார்ப்பீர்கள், இதை ஒரு நல்ல ஆதாரமாய் பார்ப்பீர்கள், சாட்சிக்குரிய வாழ்க்கையாய் பார்ப்பீர்கள். ஏனென்றால் சில காலங்களுக்கு பின்பே, சில நாட்களுக்கு பின்பே இந்த உபத்திர காலங்கள் ரொம்ப நாளும் தங்குவதில்லை. அதுக்கு 2 கொரிந்தியர் 4:17-18 வசனத்தை வாசிச்சு பார்த்துக்கோங்க. நான் எவ்வளவு வசனம் கொடுத்துக்கிட்டே வரேன் பாத்தீங்களா? இது ஏதோ கட்டுக்கதை இல்லை. The afflictions, mere afflictions are temporary. ரொம்ப நாள் இருக்காது, அது ரொம்ப நாள் தங்காது. ஆனா தங்கி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல தப்பி சில வழி செய்து தருவார், திராணிக்கு மேல அனுமதிக்க மாட்டார் என்ற 1 கொரிந்தியர் 10:13 வசனத்தையும் வாசித்து பாருங்கள். இதையெல்லாம் அறிந்தவர்கள் பார்ப்பீர்கள். பிரான்சிஸ் அசிசி இருக்கிறாரு பாத்தீங்களா? ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சோன்னு, கடவுளை இன்னைக்கு என்ன பிரச்சனை கொடுக்க போறீங்க? பிரச்சனையே இல்லையா, ரொம்ப போர் அடிக்குது. ஏன்னா பிரச்சனை இருந்தாதான் நான் சாட்சிக்குரிய வாழ்க்கையில நல்ல நிலையா நிக்க முடியும், இயேசுவுக்கு மகிமை சேர்த்த முடியும்னு அவர் ஜபிப்பாராம். நீங்க அந்த அளவுக்கு ஜபிக்கா விட்டாலும் ஒரு பிரச்சனையின் காரியம் வருகிறப்போ அது என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய ஆவிக்குரிய செழிப்புக்காக நான் மேற்கொள்ளும் போது நான் இன்னும் பலம் அடைவேன், நான் ஐ வில் பி மோர் ட்ரெயின்ட். அப்ப என்ன பண்ணுவாரு அந்த விவசாயி? அந்த முதல்ல அந்த பழக்கப்பட்ட மாடை வேற இடத்துக்கு அனுப்பி விட்டுட்டு, இந்த புதுசா கத்துக்கிட்ட மாடை இந்த பக்கமா கட்டிட்டு இன்னொரு மாடை இதோட சேர்த்து கட்டி விடும். அப்படின்னு என்ன?
உலகத்திற்கு நானும் நீங்களும் சாட்சியாக, ஒளி கொடுக்கிறவர்களாக, இயேசுவின் சீஷர்களாக, பிறரை கட்டி எழுப்புபவர்களாக, பிறருக்கு சாட்சிக்குரிய வாழ்க்கையை கொடுக்கிறவர்களாக மாறிவிடுவோம். இயேசுவுக்கு சீஷனா இருப்பதென்றால் என்ன? இதுதான் அதோடைய பொருள். இதை தெரியாமலே நாம் எவ்வளவோ நாட்கள் வாழ்ந்து விட்டோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த அத்தியாயம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வறட்சி என்கிற காரியத்தை நாங்கள் ஆழமாக உள்வாங்கி அதன்படி நாங்கள் வாழ மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லா வீடியோஸையும் தவறாமல் பாருங்க. பார்த்த வீடியோஸ் எல்லாம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணுங்க. இந்த உலகத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அழிது போகிற ஆத்மாக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. மற்றும் அது உங்களுடைய கடமை. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 அதுதான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் கடந்து சென்று அவரிடம் உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.